ஓம் சரவண பவ. இன்றைக்கி நம்ம எந்த கோயிலுக்கு வந்திருக்கோன்னா, கோயம்புத்தூர்லேருந்து ஆனக்கட்டி போகிற வழியில் பெரிய தடாகத்தில் இருக்கிற அனுவாவி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயில் வரலாறுன்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா, ஹனுமான் சஞ்சீவி மலை தூக்கிட்டு போகும்போது அவருக்கு தண்ணி தாகம் எடுத்திருக்குது. இந்த தண்ணி தாகத்தை போக்குறக்கோசரம் நம்ம முருகர் அவர் வேலை கொண்டு ஒரு சுனையை உருவாக்கியிருக்காரு. அந்த சுனையில் ஹனுமான் அவரோட தாகத்தை தீர்த்திருக்கிறாரு. அதனால தான் இந்த இடத்துக்கு அனுவாவி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுதாங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 படி இருக்குது. நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இல்லை, ஈஸியாக ஜாலியாக சூப்பராக நம்ம பாட்டுக்கு நடந்து போகலாம். இந்த கோயிலோட பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான கோயில், ஒரு 500 ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் 1957 ஒரு வெள்ளம் ஒன்று வந்திருக்கு. இந்த கோயில் 1957 அழிஞ்சிருச்சு. திரும்பி 1969 இந்த கோயிலை மறுபடியும் புதுப்பிச்சிருக்கிறாங்க. நான் எதுக்காக இந்த படிகளையும் இந்த இயற்கை சூழல் மிகுந்த இந்த முருகர் கோயிலையும் மறுபடியும் நிறைய இடத்துல எடுத்து காட்டியிருக்கேன் அப்படின்னா, இந்த கோயிலுக்கு வரவங்க எல்லாரும் பிளாஸ்டிக்கு, இந்த வேஸ்ட்டு கண்ட இடத்துல போடக்கூடாது. இங்கே கோயிலையும் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே வரவங்களும் தயவு செய்து தூய்மையாக வச்சுக்கிறதுக்கு எல்லாரும் நம்ம கடமையாக நினச்சி தயவுசெய்து செய்யுங்க. அப்புறம் இந்த படிக்கட்டு ஏறும்போது தயவுசெய்து கொஞ்சம் எல்லோரும் தண்ணி பாட்டிலோ இல்லை குளுக்கோஸ் டப்பாவோ வச்சுக்கோங்க. நான் ரொம்ப நாள் கழித்து படி ஏறுறதுனால எனக்கு கொஞ்சம் லைட்டாக இழப்பு வாங்குச்சு. அதனால் யார் வந்தீங்கனாலும் தண்ணி பாட்டில் கையில் வச்சுக்கோங்க. அப்புறம் இங்கே மேலே இது கோயில் மேலே நம்ம பார்த்துட்ருக்கோம். மேலே நம்ம நின்று பார்த்தோம்னா ரொம்ப அமைதியாக சுற்றுச்சூழலை எவ்வளோ இயற்கை எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து ரசிக்கலாம். நல்ல தியானம் பண்ணலாம். மனசு ரொம்ப ஒருநிலையாக நம்ம தியானம் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம். ரெண்டாவது, இதுதான் கோயிலோட கர்ப்ப கிரகம். நம்ம இங்கேருந்து லெஃப்ட் சைடில் அப்படியே மேலே நடந்து போனோம்னா ஒரு 100 படி இருக்குது. அதை நம்ம காட்டில் மேலே போனீங்கன்னா சிவன் இருக்கார், அருணாச்சலேஸ்வரர் இருக்கார். அவரை போய் நம்ம